ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பெரி டே. சரிங்களா? நிஃப்டியோட எக்ஸ்பெரி டே அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சிருந்தோங்க, கரண்ட் வீக் எக்ஸ்பெரியோட ஸ்டாடல் லெவல்ஸும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட ஸ்டாடல் லெவல்ஸும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்டேட் அப்படின்றது பண்ணியிருந்தோம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. ஏன் அப்படின்னா கரண்ட் வீக் ஸ்டாடல் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ரேஞ்சா வந்திருக்கும். அதாவது நம்மளுக்கு கம்மியான ரேஞ்சுக்குள்ள வந்து என்ன செய்யும் மார்க்கெட் அப்படின்றது இருந்ததுன்னா அந்த லெவல்ஸ்க்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, அதாவது நம்மளுக்கு ஒரு 100ல இருந்து ஒரு 200 300 பாயிண்ட் நம்மளுக்கு ரேஞ்ச் மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு ஸ்டாடல் ரேஞ்சுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தோம். கரண்ட் வீக் லெவல்ஸும் சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸும் சரி, ரெண்டுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அது இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாடல் ரேஞ்ச் நெக்ஸ்ட் வீக் ஓடுது. சரிங்களா? கரண்ட் வீக் கிடையாது, இது வந்து நெக்ஸ்ட் வீக் ஓடுது. ஸோ இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, எப்பவுமே சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா இல்ல சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே இருக்கிறாங்களா மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு கீழே வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. கீழே இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் நம்மளுக்கு என்ன நடந்ததுங்க, கீழே தான் வந்து விழுந்தது, ஓப்பன் கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ கீழே இருந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வரை நமக்கு என்ன செஞ்சிருந்தாங்க கீழே வந்து விழுந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பாக்குறோம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ராடல். சரிங்களா? இது வந்து 920 ஸ்ட்ராடல். நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ரிப்போர்ட் நம்ம பார்த்துடலாங்க. 920 காலையில் நம்மளுக்கு வந்து என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிடைச்சது அப்படின்னா 24,250 அப்படின்றது தான் கிடைச்சது. நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அடிப்படையிலையும் நம்மளுக்கு 24,250 தான் செஞ்சதுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து கிடைச்சிருந்தது. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரைக் தான். ஸோ இதுல காலையில் நம்மளுக்கு எவ்வளவு பிரீமியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 98 பாயிண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் முடியும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 62 பாயிண்ட், நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது 36 பாயிண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது இது எல்லாமே செல்லிங்கை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸ்ட்ராடல் ரேஞ்ச் இது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்ல பார்க்கும்போது அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் 30, கரண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0. ஓகேங்களா? 0 ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த டோட்டல் பிரீமியமும் 30 அப்படின்றது கிடைச்சிட்டு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா என்னங்க, நமக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் தான் அதிகமாக நம்ம ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து ஸ்ட்ராங்கிள் வந்து அடிப்பாங்க. சரிங்களா? செல்லிங் அடிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக அடிக்கிறது ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல அடிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ அதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த டைம் வேல்யூ ஃபுல்லாக கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கில் வந்து அடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒய்டு ரேஞ்சாக போயிடும். நம்மளுக்கு அந்த ரேஞ்சு பக்கத்தில் மார்க்கெட் வரவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுங்க, அது ஓடிஎம்மாவே வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சு போயிடும். சரியா? ஸோ அதனால அதோட ஃபுல் டோட்டல் பிரீமியம் என்ன செஞ்சிருக்காங்க 30 பாயிண்ட் அப்படின்றதையும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அடிப்படையில் பொசிஷனெல்லாம் ஹோல்டு பண்ணியிருப்பாங்களே அதை பார்க்கும் பொழுது ஸோ அதுலேயும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக 0 தாங்க இருக்கு. 67 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது ப்ரீவியஸ் டே அடிப்படையில். ஸ்ட்ராடலை பார்க்கும் பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா 145 அப்படின்ற பிரீமியம் வந்து இருக்குது. 62 பிரீமியம் கரண்ட்ல இருக்குது. 83 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த இண்டிகேட்டர் தானே இது. ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க் அப்படின்றது இருக்கு. அது மூலியமா நீங்க உங்களோட ஃபேவரேட்ல வந்து ஆட் பண்ணி என்ன பண்ண முடியுங்க, அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில் உள்ளது. ஸோ இதுல பார்க்கும்போது நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம், 24,250 கால் ஆப்ஷன், 24,250 புட் ஆப்ஷன் அப்படின்ற 2 ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில விவாக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல ப்ளூ கலர்ல இருக்கிறது புட் ஆப்ஷன், கீழே வந்து கிரீன் அண்ட் ரெட்ல இருக்கிறது நம்மளுக்கு கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த விவாக்கு கீழே வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷனும், அது புட் ஆப்ஷனோட விவாக்கு மேல நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு வாய்ப்பு எதுலங்க இருக்கும், நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா புட் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து பண்ணணும். சரிங்களா? புட் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்மளுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது என்ன செய்யுங்க புட் சைடு வந்து இருக்கும். சரியா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வியூக்கு மேல இருக்கிறாங்க புட் ஆப்ஷன், அப்ப நம்மளுக்கு அவங்க மூவ்மெண்டம் கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் மூவ்மெண்டம் ஃபர்ஸ்ட் வரலாங்க. சரியா? நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து ஃபர்ஸ்ட் மூவ்மெண்டம் எது வரைக்கும் வரலாம், 50 பாயிண்ட் ஐடிஎம் வரைக்கும் வரலாம். சரிங்களா? 50 பாயிண்ட் ஐடிஎம் வரைக்கும் வரலாம். அதை பிரேக் பண்ணி போனா நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளோட பிரீமியம் வந்து பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ செட்டிங்ல போயிட்டு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு 250 24,250 புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்கோட மீட் பண்ணிருக்கணும்
நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக்கோட மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 24,150 ஸ்ட்ரைக்கோட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும், மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கணும். ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை பாருங்க. ஓகே, ஸோ இதை நான் இப்போ வந்து என்ன செய்யறேங்க, ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா நம்மளுக்கு 10:20க்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 24,250 கால் ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. சரிங்களா, அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து தக்க வச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, டாமினேட் பண்ணி மேல வந்திருக்காங்க. டாமினேட் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, மேல வந்திருக்காங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட, அதாவது நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷனோட வியூக்கும் கீழே வந்துருச்சு. சரியா, அப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க, வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது மூலியமா நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து தக்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு எங்கெங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, ஸோ அப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பார்க்கணும், என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணும் அப்படின்னா, சாரி இது வந்து நம்மளுக்கு சிம்பிள் 3ல வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 150 பாயிண்ட் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கு. அதே மாதிரி 24,050, சரிங்களா, 24,050 நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 100 பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். யாருங்க, நம்மளுக்கு 24,250 புட் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆனா இவங்களோட மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்கணும். யாரோட, 24,050 கால் ஆப்ஷனோட மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கணும். கரெக்டா எப்ப நடக்குதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மணிக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, அந்த மீட்டிங் வந்து நடக்குது. அப்ப நம்மளுக்கு கரெக்டா காலையில இருந்து 1 மணி வரை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பயணம் பண்ணி 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா தான் வந்து இருந்திருக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. சரிங்களா, சோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம், 100 பாயிண்ட் ஐடிஎம், 150 பாயிண்ட் ஐடிஎம், 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் இருக்கிறாங்க. அங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து அகைன் நம்மளுக்கு விவாப்ல வந்து என்ன செய்யறாங்க, சப்போர்ட் அப்படின்றது வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா 104 அந்த ரேஞ்சில இருந்து எங்க வரைக்கும் போறாங்க, இவங்க 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, கால் ஆப்ஷன் அப்படின்றது பயணம் பண்ணிருக்கு. இது ஐடிஎம் ஸ்ட்ரைக். ஓகேங்களா, இந்த கால் ஆப்ஷன் அப்படின்றது ஐடிஎம் ஸ்ட்ரைக் 24,050 அப்படின்றது. இதே நீங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 20 ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு 50 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஏடிஎம்ல வந்து என்ன நடக்குங்க, டைம் வேல்யூ ஃபுல்லா கரைஞ்சி ஜஸ்ட் நம்மளுக்கு இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும், ஆட் ஆகும். அது வந்து மேல போகும் பொழுது அப்போ ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆச்சுன்னா என்ன நடக்கும், நம்மளுக்கு நிஃப்டில வந்து ஒரு 2:30 மணிக்கு மேலேயோ ஒரு 2:40க்கு மேலேயோ ஒரு 50 பாயிண்ட்ல இருந்து 100 பாயிண்ட் மூமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூ நம்மளுக்கு ஒரு 20 ரூபாயில இருந்து ஒரு 15 ரூபாய்க்குள்ள இருக்குதுன்னு வைங்க. அதாவது 20 ரூபாய்க்குள்ள இருக்குது, 15 ரூபாயோ 20 ரூபாயோ அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு அந்த டைமிங்ல வந்து இருக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ அது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அங்க இருந்து சடனா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணும்பொழுது சடனா வந்து நம்மளுக்கு நிஃப்டி எவ்வளவு மூமெண்டம் கொடுக்குதோ அதே மூமெண்டம் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்லையும் கொடுக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா, அதனால தான் நம்மளுக்கு அந்த 0 to 0 நடக்கிறது. ஓகே, ஸோ அதை வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. நீங்க கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் எல்லாமே வந்து என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். சரியா, அதுக்கு நீங்க பிரீமியம் வந்து அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. சரியா, ஓகே, அதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாங்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலே போதுமானதா. நம்மளே நிறைய வந்து என்ன செய்வோம், ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுப்போம், அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் ஒரு 50 பாயிண்ட் வந்து இங்க ஐடிஎம் வந்து மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. சரியா, ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன பண்றோங்க, கரெக்டா மீட்டிங் பாயிண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்றோம் மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே எடுக்கிற லெவல்ஸ் தாங்க, ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் நம்ம எடுக்கிற லெவல்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. சரிங்களா, ஸோ இதுல நம்ம காலையில மார்க் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா 204 156 அப்படின்ற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 அப்படின்றதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தது. காலையில நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது பண்றாங்க. புட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இதுலயும் மேல வந்து இருக்கிறாங்க இல்லையா. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளோட மிட் ரேஞ்சுக்கு மேல இருக்கிறாங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா 156 அப்படின்ற லெவலுக்கு கீழே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த லெவல்ஸ் தாங்க, நேற்று கொடுத்தது. இது மட்டும் தான் நம்ம காலையில வந்து என்ன செஞ்சிருக்கோம், மார்க்கிங் அப்படின்றது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா அந்த 156 கீழே வந்துட்டாங்க. 156ல இருந்து கரெக்டா S1 வரைக்குமே என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்துடுறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் ரேஞ்சில இருந்து கரெக்டா நம்மளோட 204 அப்படின்ற லெவல் நோக்கி போறாங்க. அந்த லெவல் நோக்கி போயிட்டு நம்மளுக்கு அங்கேயே வந்து என்ன ஆகுது, சைடு வேஸ்ல வந்து மார்க்கெட் போக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே இருந்து நம்மளுக்கு R1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்கு, நம்மளோட புட் ஆப்ஷன் அப்படின்றது பேருக்கு அதுக்கு மேல வந்து போக முடியல. தென் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா S1க்கு கீழே வந்தவங்க S1க்கு கீழே இருந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, போகவே இல்லை. மார்க்கெட் நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து பண்ணிடுச்சு. ஸோ இதையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பாத்துருவோங்க.
நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன இருக்குங்க 24,200 அப்படின்றது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்காங்க சரிங்களா. அதான் நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கு சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,178 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R1 24,347, R2 24,403 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. S1 24,030 அப்படின்ற லெவலும், S2 23,975 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க சரியா. ஸோ அதே போல நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, R1க்கு மேல ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் லெவல்ஸ் அப்படின்றது மாறும். அது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன செய்வாங்க, நம்மளோட 920 ஸ்டார்ட்ல பேஸ் பண்ணி நம்ம அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து 158 அப்படின்றது வந்து இருக்கு. R1 213 அப்படின்ற லெவலும், R2 266 அப்படின்ற லெவலும், R3 320 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க. S1 113 அப்படின்ற லெவலும், S2 85 அப்படின்ற லெவலும், S3 56 அப்படின்ற லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாறக்கூடாது இல்லைங்க. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே லெவல்ஸ் தான் செய்ய இருக்கும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாறும், நம்மளோட வேல்யூ வந்து மாறாது. நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து மாறாது, ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாறும் சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி, நம்மளோட இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்லனாலும் நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம மேக்ஸிமம் எதில் பார்ப்போம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல தான் வந்து பார்ப்போம். அதான் நம்மளுக்கு வந்து மிட் ரேஞ்சில இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.